ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். சாட் டாக் சீரிஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சீரிஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாட் டாக் சீரீஸில் ஃபஸ்ட்டு ஒரு டிவிஎஸ் ஸ்டாக் வந்து லாஸ்ட் வீக் வந்து வீக்லி மார்க்கெட் அப்டேட்டே பார்த்தோம். அது எப்படி வந்து மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் இன்னொரு சார்ட் வந்து சேம் செட்டப் சேம் இதிலே இருக்குது. கோ டீப் நாட் ப்ராட். ஸோ வந்து ஒரே செட்டப் வந்து நம்ம வந்து டீப்பாக படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து வேற ஒரு சார்ட் வந்து அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த சார்ட்டில் வந்து அந்த செட்டப்பு அந்த சேம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து டீப் டெக்னிக்கல் நாலேஜ்னு சொல்லலாம், டீப் டெக்னிக்கல் அனலைசிஸு. ஸோ வந்து பேசிக்ஸை நீங்கள் படிச்சுட்டு இது வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும், நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நமக்கு வந்து எந்த சார்ட்டு அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஓகேவா அப்படின்னு பார்க்கலாம். வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கிராஸ் பிரேக் பண்ணாமல் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. RSI 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மறுபடியும் இன்னொரு முறை ரீடெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, இன்றைக்கி நல்லாவே ஹோல்ட் ஆகிருக்கு. டிவிஎஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆட்டோ செக்டார் இண்டெக்ஸ் வந்து பார்க்கலாம். ஆட்டோ வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா? 20 SMA வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, மேக் ஆர் பிரேக்கில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 20 SMAக்கு மேலே போயிடுச்சு. RSI 60க்கு மேலே போயிடுச்சு. அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது ஆட்டோ செக்டார். நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, சப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆட்டோ செக்டார் வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போது நம்ம பார்த்த வந்து டிவிஎஸ் மோட்டார் எப்படி இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் தான் வந்து லாஸ்ட்டு வீக்லி மார்க்கெட் அப்டேட்லேயே சொல்லியாச்சு, டீப்பாக அனலைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணலாம். மந்த்லி அபோவ் 60 RSI ஆல் டைம் ஹை, நோ டவுட்டு. வீக்லி RSI அபோவ் 60, நோ டவுட்டு. டெய்லியில் வந்து பிஆர்டி இருக்குன்னு சொன்னேன், பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ். ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. RSI வந்து இங்கே லோயர் பாட்டமாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், RSI 63.79. ஆனால் இந்த பாட்டத்தில் RSI வந்து 66.43. ஸோ அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜின்னு தெரியாதவங்க போய் பாருங்கள். ஆல் RSI அபவ் 60 இருக்கும். டெய்லி வந்து 60 கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுக்கிற டைமு பிஆர்டி, பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ். பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ்னால் என்ன, அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு பிஆர்டி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இன்னொரு பிஆர்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த RSI பாருங்கள், இந்த இடத்துல கவனிங்க. இந்த RSIயில் இந்த லோ 63.79, இங்கே ஒரு லோ, இது வந்து ஹையர் லோ 63.68, 7968 பாயிண்டில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் வந்து கேண்டில்ஸ்லாம் பாருங்கள், சின்ன சின்ன கேண்டில்ஸு. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். 63.79, இங்கே வந்து உங்களுக்கு இந்த லோவில் வந்து 63.68, 79, இங்கே 68. ப்ரைஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் வந்து ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு, RSI வந்து லோயர் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. இந்த கன்சால்டேஷன் வந்து பிரேக் பண்ணி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அனாலிசிஸ் கரெக்டாக போகுது. ஸ்டாக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது வந்து ஃபர்தராக எவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து மூமெண்ட்டை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சேம் செட்டப் சேம் இது. நம்ம வந்து ஃபார்மா செக்டார் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம ஃபார்மாலேருந்து அந்த ஸ்டாக் எடுக்க போகிறோம். நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் இது வந்து கொஞ்சம் RSI வந்து கீழே டவுன் ஆகிடுச்சு, இங்கேயும் டவுன் ஆச்சு, மறுபடியும் இங்கேயும் டவுன் ஆச்சு. அதேமாரி இங்கே வந்து 20 SMA இங்கே கொஞ்சம் பிரேக் பண்ணிச்சு, மறுபடியும் இங்கே பிரேக் பண்ணி இன்றைக்கி 20 SMAக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல சைனாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சேம் செட்டப் சேம் ஸ்டடி. லாரஸ் லேப்ஸ் மந்த்லி ஆல் டைம் ஹை, RSI அபவ் 60, டவுட் இல்லை. வீக்லி RSI அபவ் 60, கண்டிஷன் மேட்ச் ஆகுது. டெய்லியில் இங்கே பாருங்கள், பிஆர்டி இந்த RSI எவ்வளோன்னு பாருங்கள், 62.10. இந்த லோ பாருங்கள், 61.64. இங்கே ஒரு பிஆர்டி இருந்திருக்கு,
அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் என்ன நடந்திருக்கு, மறுபடியும் பிஆர்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள் 61.64, இந்த லோ பாருங்கள் 60.02, இங்கே வந்து பிஆர்டி மறுபடியும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, நல்ல செக்டாரு, மார்க்கெட் இப்போ சப்போர்ட் எடுக்குது. பிஆர்டி இருக்குது, அதுவும் டபுள் டைம், இங்கே ஒரு டைம் இதுக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. மறுபடியும் இங்கே வந்து பிஆர்டி இருக்குது, இதுக்கும் இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நியர்லி ஆல் டைம் ஹையில் போய் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கு. க்ராஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். 6870, 6869, ஜஸ்ட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் ஓப்பன் ஆனால் ஸ்க்ரீஸ் ஓப்பன் ஆகிடும். ப்ளஸ் ஸ்க்ரீஸ் ஓப்பன் ஆனாலும் இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து எவ்வளோ மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கேஷில் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபியூச்சரில் ஆப்ஷன் எதுவும் இல்லை, சும்மா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். இந்த செட்டப்பை வந்து ஃபர்தராக வந்து எல்லா ஸ்டாக்லையுமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எந்தெந்த ஸ்டாக்லாம் வருது, ஸ்டாக் வந்து ஃபார்ம் பண்ணும் போது ஐடென்டிஃபை பண்ணணும். முடிஞ்ச பிறகு பண்ணுறது வேறு, பேக் டெஸ்ட் பண்ணுறது வேறு, ஃபார்ம் பண்ணும் போது ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுறதும் வேறு. ஸோ இது ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து எந்த சார்ட் வந்து அனலைஸ் பண்ணணும், எந்த ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் கூட வந்து அந்த சார்ட்டை உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணி சொல்லுவேன். சார்ட் என்ன நம்மக்கிட்ட பேசுது, இதுதான் நம்மக்கிட்ட இப்போ பேசியிருக்கு. லாரஸ் லேப், நான் வந்து டிவிஎஸ் மோட்டார் மாதிரியே இருக்கேன். லாரஸ் லேபும் நீங்கள் அனலைஸ் பண்ண மாதிரி இருக்குது. சேம் செட்டப், சேம் இதில் இருக்குது. என்னை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு லாரஸ் லேபும் சொல்லியிருக்கு. நம்ம அது எப்படி வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம், எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ணியாச்சு. எப்படி ட்ரேட் எடுக்க போகிறோம், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம், எல்லாமே வந்து உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு படி பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க அதுக்கும் வீடியோ இருக்குது, பாருங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சார்ட் எந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் எடுக்கிற சார்ட்டு கூட அதையும் நான் சேர்த்து அனலைஸ் பண்ணி தரேன். நன்றி, வணக்கம். அடுத்த சார்ட் டாக் சீரீஸில் உங்களை பார்க்கலாம்.